இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். முன்னோர்களுக்கு கரெக்டாக ஒழுங்காக திதி கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதுதான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு முக்கிய பிரச்சனையே. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்ததுமே அந்த பிரச்சனை நமக்கு வராமல் தடுக்கிறது நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய குலதெய்வமும் தான். அதை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக செய்யலை அப்படின்னா, அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்படி ப்ராப்பராக நம்ம செஞ்சோம், குறிப்பாக ஒரு 3 தலைமுறையாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒழுங்காக திதி கொடுத்தோம் அப்படின்னா பித்ரு தோஷம் நமக்கு அதிகம் இருக்காது. அதை கரெக்டாக செய்யலை, அதே மாதிரி விபத்து போன்ற துர்மரணம் அடைஞ்சவர்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக திதி கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி முன்னோர்கள் சாபம் பித்ரு தோஷம் ஏற்படும். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பித்ரு தோஷம் வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. பித்ரு என்பவர் கடவுளும் கிடையாது, தீய சக்தியும் கிடையாது. இரண்டுக்கு இடையே இருக்கிற, அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வாகவும் இது நமக்கு வராமல் அதை தடுக்கிறதுக்கும் இந்த பித்ருக்களுடைய ஆசி இருந்தது அப்படின்னா பெரும்பாலும் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வராது. அவங்களே அதை ஓரளவுக்கு தடுத்துருவாங்க. அதுதான் முக்கியம். காலங்காலமாக நம்மளுக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக திதி கொடுத்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது பித்ரு தோஷம் இருக்கா, முன்னோர்களுடைய சாபம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் மக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். கலஸ்திர ஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன் என 3 கிரகங்கள் வலம் வருது. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும். கிரக நிலைகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பேச்சில் ரொம்ப இனிமையாக இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஒரு அளவுக்கு கைகூடி வரும். பஞ்சம விரையாதிபதி செவ்வாய் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். சுப பலனை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதனால் நீங்கள் யாருக்கிட்டலாம் உதவின்னு கேட்குறீங்களோ அவங்களாம் திடீர் டக்குன்னு உதவி செய்வாங்க. ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு அவங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க. எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், நண்பர்கிட்ட பேசும்போது ஆகட்டும், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு எடுங்க. தொழிலில், வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். பண உதவி டக்குன்னு கிடைக்கும். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது, பழகும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். நெருப்பு ராசி என்பதனால டக்குன்னு புசுக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இன்னும் பொறுமையாக இருங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி அலுவலக வேலைக்காக கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் சோர்வு போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். வெளிநாடு, வெளியூருக்கு செல்கிறதுக்கான முயற்சி பண்ணுறவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சகஜ நிலை, நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உறவினர்கள் மூலிமா நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் சேரும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனை இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவியில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி சக தொண்டர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ஆர்டரை கரெக்டாக பயன்படுத்தணும். இல்லை அப்படின்னா வாய்ப்பு நழுவி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் மற்ற மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். கல்வி
கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சக மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால குருவின் மீது நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். வருகின்ற நாட்களில் உங்களுடைய குருக்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. நண்பர்கள், உற்றார் உறவினர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் கரெக்டான டைமில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீண்ட நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் நல்ல வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதேமாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிரிகளுடைய பலம் இந்த காலகட்டத்தில் குறையும். உங்களுடைய முயற்சி உங்களுடைய வெற்றியாக இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூடுதல் உழைப்பை கொஞ்சம் போடுங்க. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதேமாதிரி தர்ம காரியங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு மன அழுத்தம், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு பணியில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் போன்ற வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். தைரிய வீரியஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால நினைத்ததை இந்த காலகட்டத்தில் உங்களால் சாதிக்க முடியும். அதற்கான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். ஜீவ அதிபதி புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீண்ட நாளாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆடி முடிவதற்குள்ளே அந்த குலதெய்வ வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும். தொழிலில் நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பாக்கிய அதிபதி, நட்சத்திர அதிபதி சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதனால இதுவரையில் இருந்த அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும். தடைப்பட்ட காரியம் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும். பொருளாதாரத்தில் இருந்த அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருக்கக்குள்ளே உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது. ஒரு சிலருக்கு அரசாங்கத்திற்கு ஏதாவது அபராதம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஏதாவது தவறுதலாக ஹெல்மெட் அணியலை, சீட் பெல்ட் அணியலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசுக்கு அபராதம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சில உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானம் ராசியை பார்ப்பதனால அனைத்து பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும். நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வருகின்ற நாட்களில் இருக்குது. சகாயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும். எதிர்பார்த்த ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பூமி, நிலம் சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் அதெல்லாம் சரியாகும். புதிய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும். வங்கியில் கூட ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் குறையும். எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஒழுக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாக்கியஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால அவரோட கூட கேது இருக்கிறதுனால ஞானத்தை அதிகரிப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் புத்தி கூர்மையை அதிகரிப்பார். அதனால் உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த தடைப்பட்ட வேண்டுதல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்வாக இருக்கும். தினமுமே காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை செய்ய உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்வாக இருக்கும். அதே மாதிரி அருகில் அம்மன் ஆலயம் இருக்குது.
அப்படின்னா அந்த அம்மனுக்கு போய் ஒரு விளக்கேற்றி வருகின்ற நாளில் வரலட்சுமி விரதம் வருது, அன்றைய நாள் விரதம் இருந்து அம்மனை வழிபடுங்க. நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.